அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தீஜா லைஃப் ஸ்டைல். எல்லாரும் என்ன செய்கிறீங்க? எப்படி சோமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் அண்ட் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சிம்பிளாக இருந்து இப்படி கிச்சனு சூப்பராக மாற்றிருக்கிறேன். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கிச்சன் மேக் ஓவர் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய கிச்சன் ஸ்டார்டிங்கில் கிஃப்ட் பேப்பரால் அப்படி கொஞ்சமாக நான் ஒட்டி சிம்பிளாக வச்சுருந்தேன். ஏன்னு சொன்னால் என்னோடய வீட்டில் மோஸ்டான இடங்கள் வந்து ஃபினிஷிங் வால் இல்லை. ஸோ கிச்சனும் அப்படி தான் இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டில் வந்து கிஃப்ட் பேப்பர் ஒட்டினேன். அதுக்கப்புறம் அது செட் ஆகலைன்னு சொல்லி கொஞ்சம் பொலிட்டீன் அப்படி ஒட்டி பார்த்தேன். அது ஓகே இருந்துச்சு. பட் இப்போது தான் அப்படி கொஞ்சமாக ட்ரெண்ட் ஆகுது இந்த வால் ஸ்டிக்கர். ஸோ இந்த ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப் குரூப்ஸில் எல்லாமே நல்லா ட்ரெண்டாக போகுது. ஸோ நாங்களும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி இப்படி கிச்சனுக்கு செஞ்சு பார்ப்போம்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி, ஓ மை காட், சொல்ல வார்த்தையில் செம்ம. இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 meters. ஸோ நான் இதை வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். ப்ரைஸுக்கு நல்ல ஒர்த்தாகவே இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது செய்யும்போது நைட் 10:30 மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொன்னால் பிள்ளைய தூக்காட்டிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு கிச்சனையும் கொஞ்சம் எல்லாமே அந்த எங்கனைக்கு நாங்கள் வால் ஸ்டிக்கர் ஒட்டணும்னு எல்லாம் பிளானிங் பண்ணிவிட்டு ஸோ மொத்தமாகவே வேலையில் இறங்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சப்போர்ட்டாக என்னோடய ஹஸ்பண்டுமே இருந்தாங்க. ஸோ ஒருத்தர் வந்து எப்படியுமே இது தனியாக ஒட்டே இல்லாது, சப்போர்ட்டுக்கு எப்படியும் இன்னொருத்தர் வேணும். அதனால் அவங்களும் ஹெல்ப் பண்ணினாங்க. மோஸ்ட்டான வேலைகளில் வந்து நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணி தான் இந்த மாதிரி செய்வோம். கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் இருந்தால் அவங்களும் எங்களுக்கு குடி ஹெல்ப்ஸ் பண்ணுவாங்க. ஸோ செய்கிற உதவியை மறக்கக்கூடாது. அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன். அண்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டிக்கரை வச்சு அந்தந்த அளவுக்கு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் சிசரால். ஸோ அது பிறகு பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே பேஸ்ட் பண்ணுற ப்ரொசீஜரில் இறங்கியாச்சு. ஸோ இது உண்மையிலே நிறைய வேலை மனம் கூட. நான் தனியாக செய்யும்போது அநேகமாக அந்த ஸ்டிக்கர் வந்து இடத்துக்கு ஒட்டுது. ஸோ அதனால் இன்னொருத்தர் ஹெல்ப் கட்டாயம் வேணும். கிச்சனை ஃபுல்லாகவே ஸ்மார்ட்டாக மாற்றணுன்றது தான் என்னோடய ஐடியா. பட் இப்போது சுற்றி வர பார்த்திங்கன்னா என்னோடய வால் எதுவுமே ஃபினிஷிங் இல்லை. பட் இப்படி செஞ்சால் அழகாக இருக்கும்ன்றது என்னோடய ஐடியா. ஸோ ஹஸ்பண்டும் சொன்னாங்க ஓகே விருப்பம்னா வாங்குங்க அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் முடிவெடுத்து இந்த ஸ்டிக்கரை சாய்ஸ் பண்ணினோம். உண்மையிலே நான் நினைக்கல இது இவ்வளோ அழகாக இருக்கும்னு. வீடியோக்கு இப்படி பார்க்கும்போது சிம்பிளாக இருந்தது. அவுட்புட் செம்மையாக வந்து இருந்துச்சு. நான் நினைக்கவே இல்லை. அதே போல் ஃபேமிலியில் வரவங்களும் சொன்னாங்க சீரியஸ்லி டைல் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ குட்டி மிஸ்டேக்ஸோடு செம்மையாக பர்ஃபெக்டாக செஞ்சது. பர்ஃபெக்ட் இல்லை, குட்டி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் இல்லையா. ஸோ ஃபினிஷிங்கான வாலாக இருந்தால் எந்த மிஸ்டேக்கும் வந்திருக்காது. பட் குட்டி இடங்களில் வந்து சின்னதாக மடிப்பு நின்றுச்சு. அதனால தான் இன்னொருத்தர ஹெல்ப் வேணும். இது பார்த்தாலும் விளங்கும், குட்டி மடிப்பு இருக்கும். நான் வீடியோவை கண்டினியூவாக பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். ஸோ மற்றபடி 2 பேரும் சேர்ந்து அழகாகவே பேஸ்ட் பண்ணிட்டோம் வால் ஃபுல்லாக. ஸோ முதல்ல கீழ் அந்த கட்டு துண்டில் வந்து ஒட்டுவோம்னு பிளான் பண்ணி மொத்தமாக இப்படி ஒட்டியாச்சு. அப்புறம் மேல் பக்கத்துக்கு ஒட்டுவோம்னு சொல்லி அதே போல் கேஸ் வச்சுக்கிறேன் இல்லையா, அந்த சைட்லேயுமே கவர் பண்ணுவோம்ன்றது தான் என்னோடய ஐடியா. ஸோ அவுட்புட்டை பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இது தான் கீழே அந்த கட்டு துணுக்கு நான் ஒட்டினது. இந்த இடம் நல்லா ஃப்ளட்டாக பொழுத்தி நடிச்சிக்கிறதுனால அழகாக இருந்துச்சு. பட் குட்டி இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி மடிப்புகள் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்விட்ச் போர்டு எல்லாமே இருக்கிறதுனால அதுக்கு குட்டி ஸ்பேஸ் கொடுக்கணும், அதை கட் பண்ணணும். அதுக்கு அந்த இடம் வேணும்ன்றனால அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும், இந்த மாதிரி எப்படி கட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே ஃபுல்லாக பிளான் பண்ணிவிட்டு அது பிறகு அதையுமே நாங்கள் ஒட்டிட்டோம். ஸோ ஃபைனல் அவுட்புட்டை பாருங்கள், வேறு லெவல். நாங்களே நினைக்கல இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு. பட் என்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட்புட் வந்ததுக்கு காரணம் எங்களோட சாய்ஸ் தான். ஒரு அழகான லைட் கலரில் நாங்கள் சாய்ஸ் பண்ணனால அவ்வளோ பிரைட்டாக ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் டல்லாக இருக்கும். பட் ஃபினிஷிங் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பிரைட்டாக அந்த லைட்டோட வெளிச்சம் படும்போது அவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு கிச்சன் இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும்ன்றது அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களோட வீட்டில் இப்படி ஃபினிஷிங் இல்லை, பட் உங்களோட கிச்சன் அந்த மாதிரி இடங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக நீங்கள் மாற்றணும்னு நினச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும்.
ஸோ இருக்கிற வரைக்கும் நாங்கள் க்ளீன் அண்ட் நீட்டாக யூஸ் பண்ணினோம்னா குறைஞ்சது ஒரு 2 இயர்ஸுக்கு மேலே இது யூஸ் பண்ணலாம்ன்ட்டு நினைக்கிறேன், இன்னும் தெரியலை. இப்போ நான் இதை ஒட்டி 2 days தான் ஆகுது. ஸோ இப்போ தான் வீடியோ எடிட் பண்ண டைம் கிடச்சிச்சு. பிகாஸ் வந்து புல்லை அப்படி வீட்டு வேலை எல்லாம் தனியாக மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாமே வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாகவே பிளான் பண்ணி ஸ்விட்ச் போர்டுகளுக்கெல்லாம் அளவாக குட்டி குட்டி இடங்களை கொடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மாதிரி அளவாக நீட்டாக ஒட்டி கழுவோம் அப்படின்றது தான் எங்களோட பிளான். ஸோ எல்லாம் கீழ் சைட் ஃபுல்லாகவே ஒழுங்காக ஃபினிஷ் பண்ணிட்டோம். பட் மேல் சைடில் தான் கொஞ்சம் எங்களுக்கு சொதப்பிரிச்சுன்னா இடைக்கிட அந்த ஸ்விட்ச் போர்டுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணின இடங்களோட கொஞ்சமாக கிழிஞ்சிருச்சு. அப்போ அதை கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி நான் செஞ்சிட்டேன். சொன்னால் 2 பேர் இருந்தாலும் கூட அந்த குயிக்காக அது ஒட்டிப்பட்டுறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டிப்பட்டுருச்சு எடுத்துக்கிடும். அதனால் எனக்கு அந்த ஸ்விட்ச் போர்டு எல்லாம் சரியாக நீட்டாக எடுத்துக்கொள்ளல. அதனால் சின்ன சின்ன மடிப்புகள் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும் குட்டி குட்டி அந்த கோடுகள் வந்துடுச்சு. மற்றபடி ஃபுல் அவுட்புட் பார்க்கும்போது அது விளங்குது இல்லை. பட் கிட்ட வந்து பார்த்தா சின்ன சின்ன மடிப்புகள் விளங்குது. ஸோ எப்படியெல்லாம் செய்யணும்னு 2 பேருமே கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். பாருங்கள், சின்ன மடிப்புகள் இருக்குது, பட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ தூரத்துலேருந்து இப்படி பார்த்தா உண்மையிலேயே அமேசிங் ஆகிடுது. ஃபஸ்ட் டைம் இதை நாங்கள் ஓட்டுறதுனால குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் வந்துச்சு, பட் செம்மையாகவே இருந்துச்சு. நான் நினைக்கல இந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் லுக் கிடைக்கும்ண்டு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொஞ்சம் நீங்களே பார்த்தீங்கன்னா விளங்கும். செம்மையான அவுட்புட் தான் எனக்கு கிடச்சிருக்குது. அண்ட் இது என்னோடய கேஸ் ஸ்டவ் வைக்கிற இடம். இங்கேயும் கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டி மடிப்புகள் வந்துருச்சு, பட் ஃபைனல் அவுட்புட் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ கேஸையும் செட் பண்ணியாச்சு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மொத்தமாக கிச்சனையுமே செட் பண்ணிட்டோம். ஸோ ரைஸ் குக்கர், பிளெண்டர், ஹீட்டர் அப்படி அன்றைக்கி தேவையானது எல்லாம் வச்சுட்டு க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணி இந்த 2 days-ஆகவே நான் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ வழக்கமாகவே நான் கிச்சனை நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணேன். ஸோ எனக்கு அப்படி தான் பிடிக்குமும் கூட. ஸோ என்னை பொறுத்த வரையில் வீட்டில் முக்கியமாக கிச்சன், வாஷ்ரூம் அண்ட் பெட்ரூம் 3மே க்ளீன் ஆகிக்கணும். மற்ற இடங்கள் எப்படி இருந்தாலும் செய்யலாம், பட் கிச்சனில் க்ளீனாக இருந்தால் தான் நிம்மதியாக சாப்பிடலாம். வாஷ்ரூம் க்ளீனாக இருந்தால் தான் எதுவுமே பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் வேலைகள் முடிய டயர்டாக நாங்கள் வந்து கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்கிற இடம் பெட்ரூம் தான். அப்போ அதுவும் க்ளீனாக இருக்கணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பையுமே நான் எப்போவுமே என்னோடய வீட்டில் ஃபாலோ பண்ணுவேன் தான். ஸோ வெதரும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ மறுநாள் காலையில் ஒரு அழகான விளாக் உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். இட்ஸ் என்ன டே இன் மை லைஃபுமே ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கைக்கீரை அதை அப்படி நல்லா சமைச்சு வெள்ளை சொதி செஞ்சேன். நெத்தொலி எல்லாம் வறுத்து இடித்து போட்டு முருங்கை இலையில் வெள்ளை சொதி செஞ்சுட்டு டீ ஊற்றி குடிச்சாச்சு. டீக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காலையில் லைட்டாக தான் சாயம் போடுவோம், நிறைய சாயம் போட மாட்டோம். எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறதுனால லைட்டாக சாயம் போடுவோம். ஸோ நாங்கள் பழகிட்டோம். ஈவினிங் டைமில் கொஞ்சம் டார்க்காகவே சாயங்கள் போட்டு குடிச்சுக்கொள்வோம். ஸோ டீ 2 பேருக்கும் ஊற்றி டீயை குடிச்சாச்சு. வெதருமே இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. வெயிலாகவும் இல்லை மழையாகவும் இல்லை, ஒரு மந்தாரமாக அழகான வெதராகவே இருந்துச்சு. ஸோ கிளைமேட்டும் பெரிய கூலும் இல்லை சூடும் இல்லை, மிடிலாக இருந்துச்சு. ஸோ டீ 2 பேரும் ஊற்றி குடிச்சிட்டு அவங்களும் தொழுதுட்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கி வெளிச்சமுமே நேரத்தோட வந்துருச்சு. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டூனா ஃபிஷ் கறி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் 2 கறி தான் உண்டு. அந்த முருங்கையில் வெள்ளை சொதி அண்ட் டூனா ஃபிஷ் கறி. எப்போவுமே ஃபிஷ் அதே மாதிரி சிக்கன் இது சமைக்கிறேன்னு சொன்னால் மோஸ்ட்லி நான் மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் இந்த மண் சட்டியில் எதுவும் வேலை அதாவது கறிகள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் வந்து மற்ற அலுமினியமோ இது தாச்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணது மண் சட்டியாக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையில் மீனும் சிக்கனும் எப்போவுமே நான் மண் சட்டியை தான் தேடி சமைப்பேன். அண்ட் இது வந்து லாஸ்ட்டாக நான் புதுசாக வாங்கிட்டு வந்து மண் தாச்சி தான். ஸோ கிளைமேட்டை பாருங்கள், சாதாரணமான அழகான ஒரு கிளைமேட். எனக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. காலையில் ஒரு 5 o'clock எழுமினேன்னு சொன்னால் வீட்டில் வேலைகள் எல்லாமே நான் முடிச்சிடுவேன். மோஸ்ட்லி எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை உடுப்பு காய போட்டுறது மட்டும்தான் இருக்கும். அதை எடுத்து மடிக்கிறது. என்ன சொன்னால் காலையில் 5க்கு எழுமினேன்னு சொன்னால் காலைக்கும் பகலைக்கும் சோறு கறி எல்லாமே சமைச்சு வச்சுருவேன்.
அது உண்மையிலே லேஸ் ஆகிருக்கும். என் சின்ன பிள்ளைய பார்த்துக்கொள்கிறதுக்கு எனக்கு உண்மையிலே லேஸ் ஆகிக்கும். சோறு கறி எல்லாம் சமைச்சிட்டு இங்கால பேரக்காய் மரத்தில் பேரக்காய் வந்திருக்குது அப்படின்னு போயிட்டு பார்த்தேன். ஸோ பார்த்தா எனக்கு செம்ம ஷாக். அணில் வந்திருக்கிறாரு போல். அவங்க சார் வந்து அழகா என்னோட கொய்யாக்காயை சாப்பிட்டுட்டு போய்த்துட்டாங்க. 2 பக்கத்தில் வந்து அணில் வந்து அந்த பேரக்காயை கடிச்சு வச்சிருந்துச்சு. அண்ட் இதுதான் டூனா ஃபிஷ். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்மைக்குது. இது எந்த எடிட்டுமே இல்லை. ஸோ சீரியஸாக என்னோடய கறி படுத்தான் இருந்துச்சு. இன்னொரு 2 நிமிஷம் குக் பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணி வச்சேன்னா இந்த மண் சட்டிலேயே வத்திரும். ஸோ இது பகலைக்கு தான் நான் சாப்பிடுவேன். இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 6:30க்கு நான் இந்த மீன் கறியை சமைச்சு வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து இந்த கொடுக்கா புளின்னு சொல்லுவோம் இல்லையா, குரக்காய், அதுதான் போட்டிருக்கிறேன். ஸோ அதை புளியெல்லாம் இந்த ஃபிஷ்ஷில் ஃபுல்லாக ஊறி பகல் ஒரு 1 மணி 2 மணிக்கு சாப்பிடக்குள்ளே வேறு லெவல் லைக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த இது எல்லாமே க்ளீனும் பண்ணிட்டேன். ஸோ வெசல்ஸ் கொஞ்சம் அப்படியே சிங்கில் இருந்துச்சு, அதை எல்லா பாத்திரத்தையும் கழுகிட்டேன். அண்ட் இதையும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன்னு சொன்னால் என்னோடய வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பல் காய போடுறது மட்டும்தான். அந்த பெருசாக வெயில் இல்லை, பட் கொண்டு போயிட்டு சும்மா உடுப்பில் போட்டுட்டு வந்தேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7:30க்கு போல் ரைஸ் குக்கரில் சோறுமே வச்சு வெந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் என்னோடய vlog. இதுதான் என்னோட சிம்பிள் கிச்சன் மேக் ஓவர் அண்ட் சிம்பிள் குக்கிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தீஜா லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.